அடிக்கும் என்று வெற்றி வேறால் அலங்கரித்தான். இப்படி மாகாளி மாந்திரவாதி மகள் மாவுசக்கி அரண்மனையிலே வீட்டிருக்கிற போது இங்கு என்னையா நடக்கிறது? காடு சுத்தி வேட்டையாட சென்ற இந்த மாயாண்டி சுடலை நேர எங்க வரார்? கொட்டாரக்கரை குமரி பகவதியால் வாசலிலே வந்து பார்க்கிற போது திறந்திருக்கு, பொக்கிசத்தை தூக்கி இருக்கு. அடைத்திருந்த அடகலவை அடைக்கும் திறந்திருக்கு. 7 கண்ட திரவியத்தை யாரோ தூக்கி இருக்கு. சரி என்று மாயாண்டி சுடலை என்னையா செய்கிறான்? தாய் பகவதியாலை வந்து பார்க்கான் இந்த மாயாண்டி சுடலை. மாயாண்டி சுடலை வாய் திறந்து பேச முடிந்ததா? வாய் திறந்து பேச முடியல. விரலை ஆட்டுகிறாள் இந்த மாகாளி மங்கையான பகவதியாரான ஆட்டுகிற போது வச்சிருந்தான கையில மையான சாம்பல் அம்மா இட்டான் பகவதி நெத்தியில். பகவதியாருக்கு 21 விலங்கும் இணையனமாதிரித்தது. இணையனமாதிரித்த போது மங்கையாகப்பட்ட பகவதியால் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னையா சொல்லுகிறார்? மகனை மாயாண்டி சுடல ஐயா, என் மகனே மலையாள சீமையிலே வாழ்ந்து வருகிறானே மாகாளி பெரும்புலையே. அந்த காளி பெரும்புலையே அவன் தாண்டை 7 கண்ட திரவியத்தை களவாடி சென்றான். களவாடி சென்ற கல்வனா வந்தான். என் தாயே பகவதி வாழ்த்தி வரங்குடு வல்லையத்தை கொடு, போக விடுவிறம்பை கொடு. மகனை மாயாண்டி ஐயா, மகனே மலையாளம் போக வேண்டாம் மகனா மாயாண்டி. மகனை மாயாண்டி எந்த நாடு போனாலும் மகனை மாயாண்டி அந்த நாடு போக வேண்டாம் மகனை மாயாண்டி. பாம்பெடுத்து மேல ஊடு மகனை மாயாண்டி. பறிகொண்ட மலையாளண்டா மகனை மாயாண்டி. பிறப்பெடுத்து மேல ஊடு மகனை மாயாண்டி. பிரிகொண்ட மலையாளண்டா மகனை மாயாண்டி. உன பிள்ளை வேணா பார்க்க மாட்டா மகனை மாயாண்டி. உன பிரிப்படைப்பா சிமுலுக்குள்ள மகனை மாயாண்டி. மகன வடநாடு போனவர்கள் மகனை மாயாண்டி. மகன வருவாருண்டு போவாருண்டு மகனை மாயாண்டி. மகன மேல்நாடு போனவர்கள் மகனை மாயாண்டி. மேன்மை பெற்று வருவாருண்டு மகனை மாயாண்டி. மகன கீழ்நாடு போனவர்கள் மகனை மாயாண்டி. மகன கீர்த்தி பெற்று வருவாருண்டு மகனை மாயாண்டி. மகன தென்னாடு போனவர்கள் மகனை மாயாண்டி. சுரமாயாண்டு சுரமாயாண்டு நான் திரும்பி வர பார்த்ததில்லை மகனை மாயாண்டி. தென்னாடு போனவர்கள் மகனை மாயாண்டி. சுரமாயாண்டு திரும்பி வர பார்த்ததில்லை மகனை மாயாண்டி. மகனே மாயாண்டி சுடலை ஐயா, மகனே அது ஆழத்திலே ஆழம் கொள்ளாத மலையாளண்டா பெரிய ஆழமடா. அச்சு பெண்கள் பெருத்த நாடு ஆதி மலையாள சீமையடா. அந்த மலையாள சீமையட பாம்பு கண்ணு சக்கலத்தி உன்ன பாசத்தோடு கூப்பிடுவார். பாசத்தோடு கூப்பிடுவார். ஆமக்கண்ணு சக்கலத்தி உன்ன அத்தாமன்னு கூப்பிடுவார். அத்தாமன்னு கூப்பிடுவார். கொல்லிக்கண்ணு வாப்பாத்தி உன்ன குறி போட்டு வாப்பாளடா. ஆளில் அழகனடா அதில் வீர சூரனடா. நாடு போனாலும் மலையாளம் போக வேண்டாம். எந்த நாடு போனாலும் அந்த நாடு போக வேண்டும். கொல்லாத புலையர் திருத்த ராஜ்யமடா. ஆமா ஆமா ஏப்பான இந்த மாயாண்டி சுடலை அப்பன் மாயாண்டி சுடலை தாயே பகவதி அம்மா வாடி சென்றவனை கருவறுத்து வாரேன் அம்மா. ஆமா ஈசன் மகன் மாயாண்டி சுடலை என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன சொல்லுகிறான்? மந்திரமோ நானல்லவோ மாரணமோ நானல்லவோ ஒளிக்கிழம்பு நானல்லவோ சிறுசுழவு நானல்லவோ தொண்டையோடு நானல்லவோ அச்சரமோ நானல்லவோ அம்மா மந்திரமோ நானல்லவோ அம்மா மந்திரமோ நானல்லவோ அம்மா மாரணமோ நானல்லவோ மந்திரமோ மந்திரமோ நானல்லவோ மாரணமோ நானல்லவோ. பகவதி அவன் மந்திரம் நான் மாறம் நான்
ஆமா சிறு சுலவு நான் கொண்டையோடு நான் அவன் ஓங்கார அச்சரவு நான் தாயே வரம்புடு வல்லையத்தை கொடு அம்மா போட்டி விடை கொடு போக விடை தான் கொடு ஈசன் மகனாக விட்ட மாயாண்டி சுடலை பகவதியால் இடத்திலே வாழ்த்தி வரத்தை வாங்கி கொண்டு எங்கே வருகிறான் தெரியுமா எங்கய்யா வருகிறான் அவன் பாம்பாட்டும் சுத்தானை போல் சுத்தானை போல் பேரனை போல் வடிவம் கொண்டு வாரானே அந்த காக்காட்சி மலையதில ஈசமாக சுடலாய்யா மகுடி கூழல் கையில் எடுத்து ஆயிரம் பாம்பு வேல வரவாழைத்தான் ஈசமாக சுடலாய்யா நாகவாளி கூடையில நாகவாளி பாம்பை தானே தடைத்தான் கூடையில அவன் கூடை தூக்கி தோளில் வைத்து வாராணி சுடலாய்யா நந்த புனலூர் சருகக்காரி அந்த மந்திரவாதி அரமாணிக்கு அரமாணிக்கு வாராணி சுடலாய்யா சுடலாய்யா அரமாணிக்கு 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 வாராணி சுடலாய்யா சுடலாய்யா பாம்பாட்டி சித்தனை போல் வடிவம் கொண்டு மாகாளி பெரும்புலையின் அரண்மனை பக்கத்திலே மாயாண்டி சுடலை ஒத்த முரசடித்து பாம்பாட்டி விளையாட்டு எப்படி காட்டுகிறான் தெரியுமா எப்படி எப்படி காட்டுகிறான் நாலு தேருவதிலோ நாலு கம்போ நாலு கம்போ நாலு கம்போ நாலு கம்போ நாலு தேருவதில பொண்ணு கம்போ நாலு தேருவதில பொண்ணு கம்போ கம்பத்தின் மேலே பூவை சூடு பூவை சூடு பூவை சூடு பூவை சூடு பூவாதை நாகரை போராடுவான் அத்திமார மாதிர முட்டையுமிட்டு 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 அவரங்காடலில குஞ்சு ஊறிட்டு அவரங்காடலில குஞ்சு ஊறிட்டு தேடி போன பாம்பு போன பாம்பு போன பாம்பு போன பாம்பு புத்தாடி சித்தனை போல் ஆடு பாம்பு ஊத்துக்குழியதில மண்ணும் எடுத்து மண்ணும் எடுத்து மண்ணும் எடுத்து மண்ணும் எடுத்து உருண்ட குழு எல்லாம் உருண்ட சேர்த்து உருண்ட சேர்த்து வாய்த்த குயவனார் வளைந்த பாண்டு வளைந்த பாண்டு மண்பாண்டு மண்பாண்டு வருவத்து காவாதென்று ஆடு பாம்பு நல்ல பாம்பே அப்ப நம்ம பாம்பாட்டதுக்கு முன்னாடி எதிர்த்தால உட்காந்து நல்ல பாம்பாட்டுதாரு மகனாகப்பட்ட மாயாண்டி சுடல ஐயா மாயாண்டி சுடல பாம்பாட்டி விளையாட்டை காட்டு கொண்டிருக்கும் போது மாவு சக்கி தோழி பெண்ணாலும் செங்கமலம் தோழி தோழி பெண்ணா யாரு யாரு செங்கமலம் தோழி தோழி செங்கமலம் தாலி தாலி தாலி
செங்கமலம் தோழி பெண்ணால் பாம்பாட்டி விளையாட்டை பார்த்து விட்டு ஜாதி பெண்ணால் விளையாட்டை பார்த்து விட்டு நேரம் மாவுசக்கியிடம் வந்து சொல்லுகிற போது என்ன என்ன சொன்னா அம்மா மாவுசக்கி என்ன அரமனை பக்கத்துல ஒரு வயசான தாத்தா பெரிய வயசான தாத்தா அப்ப என்ன ஆட்டுதாரு அவரு ஆட்ட பாத்தீங்கன்னா அவரு வயசுக்கு தக்கன ஆட்டலடி அப்ப எப்படி ஆட்டுதாரு என்ன ஆட்டுதாரு எப்படி ஆட்டுதாரு ஆமாட்டி சரி அப்பா அடி பாம்பாட்டி விளையாட்டு காட்டு கொண்டிருக்கும் போது மாவுசக்கி தோழி செங்கமலம் மாவுசக்கி அழைத்து 7:30 மேலிருந்து பாம்பாட்டி விளையாட்டு பார்க்கிற போது மங்கை பகவதி மூக்கிலே அணிந்திருந்த ஒளியானது மாவுசக்கி மூக்கிலே அணிந்திருக்க மாவுசக்கி மூக்கிலே அணிந்திருக்க மாயாண்டி சுடலைக்கு பளிச்சு என்று வெட்டுகிற போது கண்ணான பார்த்துட்டாரு மாயாண்டி சுடலை நேர கீழ் குதித்தார் கீழே குதிச்சுட்டாரா கூட்டத்தை கலைச்சார் பிச்சை எடுக்கும் ஆண்டி பண்டாரம் போல வடிவம் கொண்டு மாவுசக்கி அரமனையிலே வந்து எப்படி பிச்சை கேட்கிறான் இந்த பேரழகன் சுடலை ஐயா எப்படி பிச்சை கேட்கிறான் வேலையை போலவே அங்கம் கொண்டேடிய அரணடி பாகத்தை காணாத வாவிக்கு அரணடி பாகத்தை காணாத வாவிக்கு அரணடி பாகத்தை காணாத வாவிக்கு அரணடி பாகத்தை காணாத வாவிக்கு அம்மா மாவுசக்கி வயர் பசிக்கு உடலுக்கு கும்மி கொதிக்கு அடி அண்ணாம் போரமா மாவுசக்கி அமுது போரமா அடி அண்ணாம் போரமா மாவுசக்கி அமுது போரமா போரமா அமுதோடமா அண்ணாமோடமா மாவுசக்கி அமுதோடமா மடிக்குது கைகாலம் கிடைக்குது மடிக்குது கைகாலம் தண்ணீர் கைகாலம் கிடைக்குது தண்ணீர் அழிக்குது அம்மா மாவுசக்கி வயர் வசிக்கு உடல் ஊதிக்கு துண்ணி ஊதிக்கு அண்ணம் போடமா மாவுசக்கி அமுது போடமா அண்ணம் போடமா மாவுசக்கி அமுது போடமா பிச்சை என்று மாவுசக்கி அரமனையில மாவுசக்கி பிச்சை கொண்டு வருகிற போது அப்படி வருகின்ற போது முன்வாசல் வந்த பின்வாசலில் பிச்சை எங்க முன்வாசலில் வந்த முன்வாசலில் பிச்சை எங்க பண்ணாரு வாங்க வந்த ஒரு இடத்துல நின்று பிச்சை வாங்கிட்டு போ ஒரு இடத்துல நின்று வாங்கிட்டு போ ஐடியா அங்க எங்க ஏமாலைக்கு ஐடியா ஏன் பேத்தி மாவுசக்கி அம்மா வீட்டு வாசல்ல 2 வாசலையும் ஒரே சிவப்பு பெயிண்ட தடவி வச்சுட்டாங்க அப்பேன் அப்பா உங்க அப்பன் சிவப்பு பெயிண்ட் சரி அதனால தாத்தாவுக்கு முன்வாசல் எது பின்வாசல் எதுன்னு தெரியல அதான் தாத்தா தடவிக்கிட்டு 2 வாசலையும் ஒரே பெயிண்ட் அடிச்சிருக்கான் சரி 2 வாசல்லையும் அதனால தாத்தாவுக்கு முன்வாசல் என்ன பின்வாசல் என்ன தெரியல அப்படியாக இருக்கும் போது மகனாகப்பட்ட மாயாண்டி சுடலை மாவுசக்கி பின்னால் இடத்திலே கேள்வியும் கிண்டலமாக பேசுகிற போது அப்படி இருக்கும் போது ஏ தாத்தா ஏகிலவா என்று சொல்லுகிற போது இல்லையா அழைக்கிறது என்ன என்ன ஆகிறது மாவுசக்கியான பெண்குடியால் மாயாண்டி சுடலை பார்த்து என்ன சொல்லுகிறா தெரியுமா என்ன சொல்லுகிறா தாடி நேரச்ச கிளவா உன்னை தல வாசல் வச்சு அளவா தாடி நேரச்ச கிளவா உன்னை தண்ணில போட்டு அளவா மீச நேரச்ச கிளவா உன்னை முக்குல வச்சு அளவா மீச நேரச்ச கிளவா உன்னை முக்குல வச்சு அளவா பக்குவம் பழுத்து கிளவா உன்னை பார்த்து இளவா அப்படி என்ன தாடி நிறைச்ச கிழவா என்ன தாத்தாவை பார்த்து அளவா மீச நிறைச்ச கிழவா நான் உன்னைய முக்குல வச்சு அளவா உன்னை வீதியில போட்டு அளவா பக்கம் பழுத்த கிழவா நான் உன்னைய பார்த்து இளவா உன்னை பக்கத்துல வச்சு பார்த்து அளவா ஏ தாத்தா பேத்தி மாவுசக்கி என்ன வேத்தி என்ன தாத்தான்னு தலைக்குறவா பேசாதடி பேசாத தாத்தாவுக்கு வாக்கப்பட்டு பாரு அப்படியா தாத்தாவோட மகிமையே தனி மகிமையா இருக்கும் சரி தாத்தா பிரசாத் வாங்குறவங்க உட்கார சொல்லுங்க அனைவரும் அமர்ந்திருந்து பிரசாதம் வாங்க ஐயா பிரசாதம் வாங்குற ஆட்கள் எல்லோரும் பிரசாதம் வாங்குங்க முன்னால வந்து உட்கார்ந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எங்களை பாருங்க ஆமா
எல்லாரும் அமர்ந்து இருந்து வாங்குங்க. உட்காருங்க உட்காருங்க, பிரசாதம் வாங்கிட்டு வந்து இங்க அமர்ந்துருங்க. அம்மா அம்மா ஈசன் மகனாகப்பட்ட மாயாண்டி சுடலை கிளட்டு பண்டார வடிவத்தில் நின்று கொண்டு பேத்தி அம்மா என தாத்தா தாத்தான்னு தலைக்குறவா பேசாத, பேசாத பேசாத, தாத்தாவுக்கு வாக்கப்பட்டு பாரு. வாக்கப்படு, ரொம்ப ஆக்கமா எனக்கு நீ வாக்கப்படி பட்டு பாரு. சரி என்ன தாத்தாவுக்கு வாக்கப்பட்டீங்கன்னா ரொம்ப ஆக்கமா இருக்கும். நீ எங்க எங்க போனாலும் தாத்தா நீ போயிட்டு வான்னு அனுப்பி தாத்தா ஏகிலவா உங்களுக்கு வாக்கப்பட்டுட்டு என்ன புது ஒரு ஊருக்குள்ள நான் போனேன். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? நான் தாத்தாவுக்கு வாக்கப்பட்டு நான் தண்ணீருக்கு போனேனா இந்த தாத்தாவோட மனைவி என்று குறவா பேசுவாரு. இந்த கிழவனுக்கு வாக்கப்பட்டு நான் கடத்தெரு போனேனா கிழவனோட தேவி என்று கிழவனோட தேவி என்று என்ன கேவலமா பேசுவாரு. கிழவனோட தேவி என்று கேவலமா பேசுவாரு. உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் தண்ணீருக்கு போனேனா என்ன தாத்தா பொண்டாட்டின்னு என்ன தலைக்குறவா பேசுவாரு. அப்படிலாம் பேச மாட்டாங்க. நான் கிழவனுக்கு வாக்கப்பட்டு கீழே தெரு போனேனா எனக்கு கிழவன் பொண்டாட்டின்னு என்ன கேவலமா பேசுவாரு. ரொம்ப கேவலமா பேசுவாருன்னு நினைக்க. அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. சரி கீழே தெருவுக்கு கடைக்கு போனேன்னு வையி, தாத்தா பொண்டாட்டி வாரா, தாத்தாவுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. ஓ பெரிய மனுஷன் பொண்டாட்டி வாரா, அவளுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. ஆமா சாமான்களை கொடுத்து அனுப்பிடுவாங்க. என்ன என்னத்தை கொடுத்து அனுப்புவாங்க? ஜாமான்களை கொடுத்து அனுப்பிடுவாங்க. மிளகு, சரி, கடுகு, சோறு பொங்கனா கறி வைக்கணும்ல தாத்தாவுக்கு. ஆமா, அதனால மொழிவா முன்னாலேயே கொடுத்து அனுப்பிடுவாங்களா? உங்களுக்கு வயசு 910 வயசாச்சு. ஆனா என்ன எனக்கு வயசு எத்தனை? உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 16 வயசு. 16 வயசு தாத்தா 90க்கும் 16க்கும் ஒத்துக்கொள்ளுமா? வச்சாலும் எட்டாது. அத்துக்கிட்டு பீரும். நீ அப்படி நினைக்காத. என்ன தாத்தாவுக்கு 91 வயசு ஆகுதுன்னு வையி. சரி அந்த 91 போட்டு அந்த 1 நம்பர் இருக்குவாரு, அந்த 1 நம்பர் பின்னால ஓடி வயசு எத்தனை? 19. கிளட்டு முடிவா என்ன? அடியா தாத்தாவுக்கு வயசு 19. என்ன தாத்தாவுக்கு தாடி நிறைச்சாலும் தைரியம் கிடையாது, காலமும் கிடையாது. தாத்தா பொண்டாட்டின்னு தாத்தாவை தலைக்குறவா பேசாதடி. தாத்தா மதிப்ப கெடுக்காதடி. கெடுக்காத சொல்லிக்கிற போது ஈசன் மகனாகப்பட்ட மாயாண்டி சொல்லல என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன சொல்லுகிறான்? மாமன் பேரு போல வருவான் மகளமான முடித்து தருவா பெரும் புரட்சி வருவான் இப்போ வருவான் ஆடிக்கும் துவாரிக்கு அழைப்பா ஆடிக்கும் துவாரிக்கு அழைப்பா பெரும் புரட்சி வருவான் இப்போ வருவான் ஆடிக்கும் துவாரிக்கு அழைப்பா. என்ன என் மாமன் பழையம் வருவான். சரி வாங்க மருமவனே அம்மா. மருமவனே கை மேல கைய வைப்பான். மருமவனே நினைப்பான். கைய பிடிச்சு எடுப்பான். என் அத்தை பொழைச்சு வருவான். எங்க அத்தை வருவா. இனி ஆடிக்கும் தீபாவளிக்கும் விருந்துக்கு அழைப்பா. விருந்துக்கு அழைச்சிருவாளா? அடியா அம்மா இவ்வளவு வயசுக்கு அப்புறம் என்ன கிழவனுக்கு ஆசைய பாத்தியா? ஆசை போகாது. அடியா நிறைச்சாலும் வீரியம் போகாது, தாடி நிறைச்சாலும் தைரியம் போகாது. அம்மா அம்மா
நீ இதே ஏதோ ஒரு வாடகை பையனுக்கு வாக்கப்பட்டு பாரு அவன்கிட்ட சொல்லாம கொல்லாம நீ எங்கேயாவது போன வச்சுக்கோ என்ன மொழிக்கு முக்காபடி சாறு எடுத்துருவான் வெளியில போக முடியாது ஆமா போனேன்னா மொழிக்கு முக்காபடி சாறு எடுத்துருவான் ஒரு மொழிக்கு முக்காபடி சாறு இந்த தாத்தாவுக்கு வாக்கப்பட்டு பாரு நீ வட்டு பாருமா தாத்தாவோட மகிமையே தனி மகிமை நீ தாத்தாவுக்கு வாக்கப்பட்டு செகண்ட் ஷோ படத்துக்கு நாளும் போயிட்டு வா எங்க ஓடினாலும் போயிட்டு வா தாத்தா ஏன்னு கேட்டா சொல்லு அதானே ஐடியா தாத்தாவுக்கு காபடி அரிசியை கஞ்சி காய்ச்சி வச்சுட்டு நீ எங்கனாலும் போயிட்டு வா வைத்தியார பிள்ளை இதுவா தெரியாம இருக்க நேர சந்தைக்கு போ வாழைப்பாய வாங்கு அதுல வச்சு சுருட்டி மடக்கி பச்சை கயிறை போட்டு கட்டிடாத எதுக்கு தாத்தா படக்குன்னு வந்துருவாரு அவனினார போட்டு கட்டு நீ உனக்கு எப்பமெல்லாம் ஆசை வருதோ தாத்தாவை தூக்கி பெட்ரூம் செல்ஃப்ல வச்சிரு தூக்கி வச்சிரு உனக்கு எப்பமெல்லாம் ஆசை வருதோ தாத்தாவை தொட்டு நல்லா இருக்கு எப்படி செய்வாளா அடியா அட வைத்தியார புள்ள இதுவா தெரியாம இருக்க என்ன பக்கத்துல இருப்பேன் உன்னை பார்த்து பார்த்து ரசிப்பேன் பக்கத்துல இருப்பேன் உன்னை பார்த்து பார்த்து ரசிப்பேன் வெக்கத்துல சிரிப்பேன் நான் திருப்பி குத்துற தடுப்பேன் தாத்தா என்ன சொல்லுதாரு என்ன தாத்தா குப்பரத்தான் படுப்பாங்க வளகர எடுக்க மாட்டாரு தாத்தாவுக்கு வயசாயிட்டு அம்மா தாத்தா வெக்கத்துல சிரிச்சு குப்பரத்தான் படுப்பாங்க அப்படிதான் நினைக்காரு கொலையன் மகள் மாவும் சொக்கி என்ன சொல்லுகிறா தெரியுமா என்ன சொல்லுகிறா ஏகிலவா மாவு சொக்கியான பெண்குடியால் என்ன சொல்லுகிறா தெரியுமா என்ன சொல்லுகிறா மாக்கூழ் வச்சதும் மஞ்சக்கூழ் வச்சதும் இந்த கிழவனுக்கா தாத்தா இந்த கிழவனுக்கா தாத்தா இந்த கிழவனுக்கா தாத்தா ஆந்திரவாதி பெத்து வளர்த்தது இந்த கிழவனுக்கா இந்த கிழவனுக்கா தாத்தா ஆந்திரவாதி இந்த கிழவனுக்கா சீப்புமிட்டது சினுப்புமிட்டது இந்த கிழவனுக்கா தாத்தா இந்த கிழவனுக்கா தாத்தா சமூக கிழவனுக்கா தாத்தா இந்த கிழவனுக்கா தாத்தா கீழே இருந்தது இந்த கிழவனுக்கா இந்த கிழவனுக்கா தாத்தா இருந்தது இந்த கிழவனுக்கா நம்ம குளிச்சது மஞ்ச குளிச்சதெல்லாம் இந்த செக்கார கொடி இந்த தாத்தாவுக்குதான் ஐடியா எங்க அப்ப 7.5 கீழே வச்சு வளர்த்ததெல்லாம் உங்களுக்கு தானா எந்த கிழவனுக்கு தான் நான் சீப்பு மீட்டதும் சினுக்கு மீட்டதும் இந்த கிழவனுக்கா இந்த வண்டார கிழவனுக்கு நான் செந்தூருக்கு பொட்டு வச்சதும் இந்த கிழவனுக்கா அது எந்த கிழவனுக்கு ஏதாத்தாயா கிழவா என்று சொல்லுகிற போது அம்மா அம்மா புலையன் மகளே மாவுசக்கி என்று என்னையா சொல்லுகிறான் இந்த மாயாண்டி சுடல என்ன சொல்லுகிறான் இவ்வளவு நேரம் பேசி பேசி நாவெல்லாம் வறண்டு போச்சு நல்மதி கெட்டு போச்சு மதி கெட்டு போச்சு தாத்தாவுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு தாத்தாவுக்கு குடிக்க தண்ணி கொண்டாந்து விடம்மா ஐடியா தண்ணி தவிக்கி என் மகள் மாவுசக்கி என்ன சொல்லுகிறா தெரியுமா என்ன சொல்லுகிறா அத்திலே தண்ணீர் உண்டு ஆண்டி பண்டாரோ ஆண்டு பண்டாரோ திருச்செந்தூர் பண்டாரோ திருச்செந்தூர் பண்டாரோ அல்லி அருந்தலாமே ஆண்டு பண்டாரோ அல்லி அருந்தலாமே ஆண்டு பண்டாரோ அல்லி அருந்தலாமே ஆண்டு பண்டாரோ அல்லி அருந்தலாமே ஆண்டு பண்டாரோ கிணத்துல தண்ணீர் உண்டு ஆண்டி பண்டாரோ ஆண்டு பண்டாரோ திருச்செந்தாறு பண்டாரோ திருச்செந்தாறு பண்டாரோ கோரி கோரி குளிக்கலாமே கிழக்கு பண்டாரோ கோரி நீ அருந்தலாமே கிழக்கு பண்டாரோ கோரி நீ அருந்தலாமே ஆண்டு பண்டாரோ கோரி நீ அருந்தலாமே ஆண்டு பண்டாரோ
யாரு அத்தி மாவுசைக்கு வெண்ணைய மாவுக்கு அந்த தண்ணி ஆவாது. அப்ப எந்த தண்ணி உங்களுக்கு ஆகும்? அது நல்ல தண்ணீரில பெண்ண மாவுசைக்கிய பெண்ணே மாவுசைக்கிய அத்தை பெத்த ரத்தினமே அந்த பெத்த மாதிரி குழந்தை மாமன் பெத்த மாதிரி குழந்தை மாமன் பெத்த மாதிரி குழந்ை அங்கங்கரைத்து இருக்கும் அம்மா அந்த தனியாகாது. அதுல அங்கங்கரைத்து இருக்கும் அம்மா அந்த தனியாகாது. அந்த தனியாகாது. அங்கங்கரைத்து இருக்கும் அம்மா அந்த தனியாகாது. குளத்து நல்ல தண்ணீரில பெண்ண மாவுசைக்கிய பெண்ணே மாவுசைக்கிய அத்தை பெத்த ரத்தினமே அந்த பெத்த ரத்தினமே மாமன் பெத்த மாதிரி குழந்தை மாமன் பெத்த மாதிரி குழந்தை குக்கு எச்சம் போட்டு இருக்கு அந்த தண்ணி ஆகாது. அது குக்கு எச்சம் போட்டு இருக்கு அந்த தண்ணி ஆகாது. குக்கு எச்சம் போட்டு அந்த தண்ணி ஆகாது. குக்கு எச்சம் போட்டு அந்த தண்ணி ஆகாது. தாத்தாவுக்கு கிணத்து தண்ணி ஊத்து தண்ணி ஆத்து தண்ணி ஒரு தண்ணி ஆகாது. ஒரு தண்ணியும் தாத்தாவுக்கு பிடிக்காது. அப்பம் புலைய மாகாளி புலையனுக்கு என்ன 7வது அறையிலே 7வது உயிலே வெங்கல செம்புல பால் கறந்து வச்சிருக்கீல்ல. ஓ ஆமா. தாத்தாவுக்கு பாலை கொடு. ஓ அப்பா. தாத்தாவுக்கு பசி தீரும் உனக்கு பாவம் தீரும். உனக்கு பாவம் தீர்ந்துரும் தாத்தாவுக்கு பசி தீர்ந்துரும். ஐடியா தாத்தா குடிச்சிட்டு போயிருவேன். பாலை குடிச்சிட்டு நான் போயிருவேன். குடிக்கத்தான் நாளைக்கு. ஆமா. காராகன் பசும்பால். ஐடியா. பாலோடு சனியன் போகட்டும் என்று பாலை எடுத்து கொடுத்தால் மாவுசைக்கு எடுத்து கொடுக்க எடுத்து கொடுக்கிற போது மகனாகப்பட்ட மாயாண்டி சுடலை பாலுக்கு பதிலளிக்கவில்லை என்று பாலையில் ஒரு சத்தியம் கேட்க மகளை மாவுசைக்கு நான் கையிலே பிறந்தது உண்மையானால் ஆண்டி பண்டாரம் கிழட்டு பண்டாரம் என்று கேட்டதாலே என்ன செய்வது தெரியுமா? என்ன எட்டு நாளைக்குள்ள கற்பழியாமல் மாயாண்டி நெஞ்சு வெட்டி சபத வைத்தான் சபத வைத்தான் மாயாண்டி நெஞ்சு வெட்டி சபத வைத்தான் சபத வைத்தான் மாயாண்டி அப்பன் மாகாளி பெருமுளையின் அரண்மனைக்கு வந்தபோது மாவுசக்தியான வெண்குடியால் அப்பா மாகாளி பெருமுளையார் ஒரு கிழட்டு பண்டாரை எண்ணெய் இட்டு நாளைக்குள்ள எனக்கு அர்ப்பணிப்பேன் என்று சொன்னான். மையெடுத்தான் வெத்தலையில தடவனா யார் என்று பார்த்தான். மாயாண்டி சுடல நிக்க மாயாண்டி சுடலதான் சொல்லி இருக்கான். என்ன சொன்னா? 7 கட்டி 7 கீழறையில இருக்க வைத்தான் மாவுசைக்கிய. நடுகோட்ட வாசலுக்கு 4 தேவதைய காவலுக்கு வைத்தான். நடுகோட்ட வாசலில உருவன வாளோட மாகாளி பெருமுளைய உட்கார்ந்து 1 2 3 4 7 நாள் வரைக்கும் கண் விழித்து இருந்தான். 8வது நாளையிலே கண்ணை இருந்து உறங்கினான். இந்த மாயாண்டி சுடல பள்ளி போல் வடிவம் கொண்டு பாய்ந்தான் அறைக்குள்ள. வடிவம் கொண்டு திறவுகோடு வழியாக 7 கீழறையில மாவுசைக்கு படுத்திருக்காரையிலே வந்து எலுமிச்சங்கனி வடிவம் எடுத்து மாவுசைக்கு மேலே ஒத்தென்று குதிக்க மாவுசைக்கு எலுமிச்சங்கனியை எடுத்து கன்னத்திலே ஒத்துகிற போது 21 வயது எழுந்தாரியாக நிற்கிறான் இந்த மாயாண்டி. நின்று கொண்டு மாவுசைக்கு பெண்முடியாலை எப்படி ஏற்பளிக்கிறான் இந்த சுடலை மனமுருக ஆசையெல்லாம்
ஆசையெல்லாம் கரைபுற அவன் இன்புருக உள்ளமெல்லாம் ஈருடல் அவன் குணமுடைந்த தாமரை போல் கூடி அவன் கற்பழித்தான் தாமரை போல் கூடி எங்கு கற்பழித்தான் ஆலையிட்ட மன்னன் போல மங்கையேற கற்பழித்தான் ஆலையிட்ட மன்னன் போல மங்கையேற கற்பழித்தான் ஆரையும் சர்ப்பம் போல சருகி வேலை ஆடுகிறார் ஆரையும் சர்ப்பமோமை சருகி வேலை ஆடுகிறார் பறக்காத புலவன் போட்டே பறக்காத புலவன் போட்டே கற்பழித்து சென்று விட்டார் மறக்காத விளையன் கோட்டையில் கற்பழித்தான் மாயாண்டி கற்பழித்து இருக்க மாவுசக்கி 8 மாத சூழி பெண்ணா இருக்க 7 வீட்டு மலையரசர் 8 வீட்டு வலியன்மார்கள் வட்டிக்கு வனத்தை வாங்கி ஆணி ஆடி மாதம் அடைச்சாரல் வட்டம் அடைச்சாரல் வட்டத்திலே வாங்கரும்பு வள்ளத்திலே வாந்தோடும் வள்ளத்திலே என்னையா பயிர் செய்து வந்தார் சின்ன சிறு பயிர் வகைகள் செய்து வருகிற போது கண்டான் மாயாண்டி சுடலை அந்த சுடலை இந்த வைத்தை எல்லாம் அழித்தால் மாகாளி பெரும்புலையன் இங்கே ஈவிளக்க வருவான் மாவுசக்கிய மூட்டு போட்டு உடைவாங்கலாம் இடத்துல வழி வாங்கலாம் என்று மாயாண்டி சுடலை வைத்தை எப்படி அழைக்கிறான் தெரியுமா எப்படி அழைக்கிறான் குண்டு வாழ பூச்சி போல நீல பூச்சி நீல பூச்சி அறுத்தறுத்து அழித்தானே அழித்தானே ஐயா அழித்தானே வலிய மக்கள் எல்லாம் எசக்கி முத்து வலியங்கிட்ட வந்து என்னையா சொல்லுகிறார் ஏ அண்ணா எசக்கி முத்து வலியா சண்டால வயிற்றுல ஈ விழுந்து அழைச்சிருக்கு ஈய விளக்கணும்னா மாகாளி பெருமுறையினால் மட்டும்தான் முடியும் நந்த புனலூர் சருகைக்கரை 4 சாதி வீதிக்கு வருகிறார் வீதிக்கு வந்த மாகாளி பெரும்புலையினை அழைத்து அண்ணா பெரும்புலையா சண்டால வயிற்றுல சண்டால ஈ விழுந்து அழைச்சிருக்கு அந்த ஈய நீந்தா விலைக்கு தரணும் மகுடாப்பு எழுதி கொடுக்கிறான் மாகாளி பெரும்புலையே எல்லாம் சேகரித்துக் கொண்டிருக்கும் போது அப்படி இருக்கும் போது மாகாளி பெருமுலை ஈ விளக்க வருகிற போது இந்த மாவுசக்கி இந்த பெரும்புலச்சி என்னையா சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் கனவா மன்னவரே ஏழுமல் அந்த ஆவுக்கு ஈ விளக்க போக வேண்டாம் கண்டு எலுமிச்சந்து ஒப்பாளிய கண்டு சூழான பெண் பசுவை சுதைக்க வழி கொடுக்க கண்டு அறக்கழுத்து மாங்கலியும் அந்த விளக்கனவு கண்டு திருக்கழுத்து மாங்கலியும் திருவி விளக்கனவு கண்டு நம்ம மாவா மாவுசக்கிய நரவழி கொடுக்க கண்டு என்று நினைக்க வேண்டாம் எவனாக நிற்கிறான் கேட்பான இந்த விரும்புலையே மனைவி பேச்சை மீறி ஏலமலங்க ஆவுக்கு ஈ விளக்க வந்து ராமை பலகை போட்டு அமர்ந்தான் மாந்திரவாதி திருசுலவை எடுத்து சிதம்பர சக்கரம் வருகிறான் கண்டானின் மாயாண்டி கருத்த பாண்டி சுடலை இருக்கிற இடத்துல ஒரு வெள்ள பொங்கல் வெள்ள சேவல் இல்லாம விளக்கிறீங்களா எப்படி விளக்குவாங்க இந்த மாயாண்டி சுடலை என்ன செய்கிறான் தெரியுமா என்ன செய்கிறான் திருசுலவை அழிக்கிறானே அடிக்கிறானே
சிறுசுளவை விழுங்கி செவிட்டோடு அடித்தான். அப்படியாக இருக்கும்போது மாகாளி பெருமுறை என்ன சொல்லுகிறான்? ஏ பொல்லாத தேவதையே, உனக்கு என்ன வேணும் இந்த இடத்துல கேளு, நான் தார அண்ணனும் தம்பியுமா போய்விடும், 2 பேரும் ஒற்றுமையா போய்விடும். அப்பா மாகாளி பெருமுறையா, அடந்தவன காட்டுக்குள்ள ஒரு மகளா இருக்கணும், தாயார் தலைமகளா இருக்கணும், 9 மாத சூழியா இருக்கணும். 9 மாத சூழியை எனக்கு கொண்டு வந்து ஊட்டு போட்டு கொடைவிடும். அப்பா பொல்லாத தேவதையே, 9 மாத சூழிக்கு எங்க போகட்டும்? எங்கயா போகட்டும்? மகள் இருக்கிறாரே மாவுசக்கி, வீட்டுல இருக்கிறாரு. அந்த மாவுசக்கி பண்ண மாவுசக்கி எங்க அடிச்சு கொண்டுருவான், நம்மள ஜோலியை முடிச்சிருவான். ஏ தேவதை, என்ன அவ மாவுசக்கி நான் நரபலி போட்டு கொடுக்க, உனக்கு வந்து பலி கொடுக்க, நான் சொன்னபடி 3:45 நாளைக்குள் சிமிழுக்குள் அடைவிடுவாயா? நீ பலி எடுத்தீங்கன்னா 3:45 நாளைக்கு அடைவிடுவேன் என்று மாகாளி பெரும்புலையும் பேய் முகத்தோடு வந்து தட்டிட்டான் கதவை. கதவை தட்டுகிற போது என்னையா நடக்கிறது? முகத்தோடு வந்து தட்டிட்டான் கதவை கேட்டினான். ஏ மகளே மாவுசக்கி, ஆவுக்குள்ள நம்ம குலதெய்வத்துக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்க பூச பார்த்தையான கண்மணியும் பெற்றெடுப்பேன், பூச பார்த்தையான மதலையும் பெற்றெடுப்பேன் மாட்டேன்னு சொல்லுகிறாள் மாவுசக்கி பெண்குடியால். கையில வச்சிருந்த மையை இழுவிட்டான், நெத்தியில போட்டான். மாட்டேன்னு சொன்ன மகள் வாரேன் என்று சம்மதித்தாள். காலத்தடை தண்டிகளை அலங்கரித்து அவள் மாவுசக்கி ஏத்தி ஏழுமலங்காவுக்கு கூட்டுவாராம். 6 பரனுக்கு 6 பலி கொடுத்தான். 7வது பரநதியிலே கத்தால நார்களித்து தன் மகள் மாவுசக்கி ஏத்துகிறான். மயத்தை பிடிச்சு கோரி கெட்டுதான். வச்ச மைய அழிஞ்சுது. அப்பா பொல்லாத பெரும்புலையா, வட்டியில் சாதமிட்ட வளர நாளாகும் என்று என்னை வளர்த்த தாய் பொலச்சிக்கு யார் போய் சொல்ல போறார்? அறையிலே சாதமிட்டு என்னை வளர்த்த தாய்க்கு எவர் போய் சொல்ல போறார்? அலங்கொடை பார்ப்பதற்கு மகளை அழைத்து வந்து என்னை அநியாயம் அவளை கொடுக்க போகிறாயே. போன மலை இடிவெடிக்கு எங்கிருந்தேன், என் தலையிலே இந்த கோடை இடி விடுவானே, ஏழு தலைமுறைக்கு என் பாவம் பிடிக்குமடா, உன் பாவமே உனக்கு பிடிக்கும். இருந்த வேசும் கோட்டையில் ஆந்தை இருந்த அலருமடா என்று சொல்லுகிற போது கண்டான் இந்த மாயாண்டி சூழலை. என்னடா இந்நேர அழகு சத்தம்? என்ன சத்தம்? சரி என்கிறவளை சரி சாமத்திலே வழிவிடு, என்கிறவளை வெட்டி வரித்து வழிவிடு, எனக்கு வழிவிடு. நேரம் அது தவறுதாடா, தவறுதாடா, வாங்கிக் கொண்டு பெரும்புறையும் சொன்னபடி 3:45 ஆலைக்குள் சிமிழுக்குள் அடைபெற்றான் இந்த மாயாண்டி. அப்படி சிமிழுக்குள் அடைபடுகிற போது சிமிழ கொண்டு வந்து நீலகண்ட கசத்துல தாத்துட்டான். அரமனைக்கு வாரான். மகளை அழைத்து சென்றே, மகளை எங்கே? மகளை எங்கய்யா? அடங்கா தேவதைக்கு உன் மகளை அடக்கி பலி கொடுத்தேன். இந்த மகள் போனால் என்ன எத்தனை மகள் பெற்றெடுக்கலாம், எடுக்கலாம் என்று சொல்லுகிற போது செப்பு குடம் எடுத்து நீலகண்ட கசத்துக்கு தண்ணீர்
தண்ணீர் கோர வருகிறார். தண்ணீர் கோர வருகிற போது மாயாண்டி சுடலை தவள வடிவம் கொண்டு செப்பு குடத்துக்குள் வாய்ந்தான். இவன் நேரா செப்பு குடத்தை அரமனையில இறக்கி வைக்கான். செப்பு குடத்தை விட்டு கீழ் குதித்தான் மாயாண்டி. பொல்லாத தேவதையே இங்கேயும் வந்துட்டியடா. பட்டியில கட்டி மவுட்டுல ஏத்திட்டான். 3.25 நாள் கழிந்தது. சிவலப்பெரி மாயாண்டி சுடலை சும்மா இருப்பானா? 3.25 நாள் கழிந்து என்ன செய்கிறா தெரியுமா? 3.25 நாள் கழித்து சுவெடித்து பாய்ந்து விட்டான். தலையணையும் கொண்டானே கொண்டானே வைசமாக சுடராய்யா என்ற சுடராய்யா ஆணைகட்டு மண்டபத்து ஆந்தையாக அலறுகிற குதிரைகட்டு மண்டபத்து கத்துகிறான். இல்லு நல்ல இருக்கலையோ நல்ல உழைப்பு விட்டு ஈசமாக சுடலாய்யா எழுவிடார திரவியத்தார அள்ளி கொண்டு வாரானே கொட்டார கரைகளில பகவதியா வாசலில எந்தாய பகவதியே திரவியத்தை ஒப்புக்கொள்ள இல்லாது போக போறே கீர்த்தி பெற்ற சுடலாய்யா அந்த பகவதியா இடமதிலே அவர் வாழ்த்தியாரோ வாங்கி கொண்டு பகவதியா இடமதிலே வாழ்த்தியாரோ வாங்கி கொண்டு பகவதியாளிடத்திலே வாழ்த்தி வரத்தை வாங்கிக் கொண்டு மகன் மாயாண்டி சுடையில் நாமல் தகுந்த இடம் போக வேண்டும், நிலைய போது வாங்க வேண்டும் என்று சொல்லி எங்கே வருகிறான் தெரியுமா? மலையாள தேசோமிட்டு அந்த மணிக்காடு தான் கடந்து வழியாக சுடலாய்யா செங்கோட்ட பாடலோடு அந்த குடும்ப தண்ணி தீர்த்தவிடு அவன் குற்றாலோ தீர்த்தமாகி அந்த மலவழி பாழையாக அந்த செறிமுத்தையங்காலிலே தலவாமாடு என்று சொல்லு அங்கே தானே ஒரு நிலையவாகி தலவாமாடு என்று சொல்லு தானே ஒரு நிலையவாகி இருபத்தோரு பந்துகளே 61 செறிமுத்தையங்காவிலே பேச்சுப்பாரு தன்னாரிலே பேச்சியம்மனை அழைத்து கொண்டு அந்த முண்டந்தோர வாராறு முண்டனையும் அழைத்து கொண்டு அந்த பாவநாச உற்றாரு வாங்குடனே தூக்கமாடு அந்த திருநெல்வேலி டவுனரிலே நெல்லையப்பே சாசிரியே அந்த காந்திமதி அம்மாளையே கண்டு சேர்ந்த செய்துவிட்டு அந்த திருநெல்வேலி டவுனரிலே அவர் எங்கே வாரானா திருநெல்வேலி பாளையம் ஓட்ட வழிகாடு வசுவபுரம் அவர் பரப்பநாடு கனை கடந்து அந்த வல்ல நாடு பாளையாக அந்த களியாவூர் தனை கடந்து அந்த மூவாறு கோயிலாறு அந்த முக்கூடல் பதியாவிலே சிவலப்பேரி ஊரிலே அந்த சன்னியாசி போனாரிலே சிவலப்பேரி சுடலை என்று
ஊரதிலே அங்கே ஒரு நிலைய வாங்கி சிவலப்பேரி தனி கடந்து சவலாப்பேரி பாதையாக எங்கே எங்கே வாரானா பாதைகள் சிங்கத்தா குளிச்சு விட்டு அந்த காசிலிங்க புறங்கடந்து திருச்சல் போறோம் பாதையாக வாராணி சொல்ல ஐயா எங்கே எங்கே வாரானா அந்த பொட்டலுரணி விளக்கம் விட்டு வத்திரம்பட்டி வாராது எங்கே எங்கே வாரானா அந்த வையகத்தில் பேரு விட்டு வத்திரம்பட்டி வாராது வத்திரம்பட்டி வாராது இந்த இஷமாவே சொல்லலையா வத்திரம்பட்டி வாராது இஷமாவே வத்திரம்பட்டி ஊரதியில வத்திரம்பட்டி ஊருக்கு வடபுறத்தில ஊருக்கு வடபுறத்தில் 5 நல்ல புளியமாறு 5 நல்ல புளியமாறு அழகான வேப்பமாறு அழகான வேப்பமாறு அடந்த நல்ல ஆலமாறு அடந்த நல்ல ஆலமாறு அங்கம்மா சாலையில அங்கம்மா சாலையில எட்டக்கிணர் பக்கத்தில அந்த எங்க பக்கத்தில பாங்கான சுடுகாடு பாங்கான சுடுகாடு ஈசமாக சுடலாய்யா ஈசமகன் சுடலாய்யா வத்திரம்பட்டி ஊரதியில வத்திரம்பட்டி ஊரதியில சிவஞான மூர்த்தி என்று சிவஞான மூர்த்தி என்று சிறந்த ஒரு நிலைய வாங்கி சிறந்ததொரு நிலைய வாங்கி அங்கிருந்து பயணமாகி அங்கிருந்து பயணமாகி வாராணி சுடலாய்யா வாராணி சுடலாய்யா வத்திரம்பட்டி ஊர் கடந்து வத்திரம்பட்டி ஊர் கடந்து வாகைக்கூடம் பாதையாக வாகைக்கூடம் பாதையாக தெற்கு நல்ல முகமாக தெற்கு நல்ல முகமாக உருவை தாரங்கள் அணை கடந்து உருவை தாங்கள் அணை கடந்து நிலையமாது வாங்கணுமே நிலையமாது வாங்கணுமே என்று சொல்லி சுடலாய்யா என்று சொல்லி சுடலாய்யா உலகத்தில் பேரு பெற்ற உலகத்தில் பேரு பெற்ற புது ஒரு நகரத்தில புது ஒரு நகரத்தில ஊருக்கு வடபுறத்தில ஊருக்கு வடபுறத்தில் மையான பார்வையில மையான பார்வையில வெட்டவேலி வெட்டலியில வெட்டவேறு வெட்டலில மாயாண்டி சுடலாய்யா மாயாண்டி சுடலாய்யா சூழப்பேரி சுடலை என்று சூழப்பேரி சுடலை என்று தாயான வேட்சியோடு தாயான வேட்சியோடு சிவனணைந்த பெருமாளோடு சிவனணைந்த பெருமாளோடு புது ஊரு சுடலை என்று புது ஊரு சுடலை என்று தாயான வேட்சியோடு தாயான வேட்சியோடு பிள்ளை மாறு மக்களோடு பிள்ளை மாறு மக்களோடு ஆடி நல்ல மாதத்தில ஆடி நல்ல மாதத்தில 2ஆம் செவ்வாய் கால் நிறுத்தி 2ஆம் செவ்வாய் கால் நிறுத்தி 3ஆம் செவ்வாய் கொடை கொடுக்க 3ஆம் செவ்வாய் கொடை நிறுத்த ஈசமாக சுடலாய்யா ஈசமகன் சுடலாய்யா நிலையமாது வாங்குதானே நிலையமாது வாங்குதானே நிலைய வாங்கி விட போட்டு நிலைய வாங்கி விட போட்டு வில்லோடு முரசோடு வில்லோடு முரசோடு மேலகாலம் தன்னுடனே மேலகாலம் தன்னுடனே ஈசமாக சுடலாய்யா ஈசமகன் சுடலாய்யா விபூதி போனையிட விபூதிகள் போனையிட விக்கிரங்கள் வந்திடாமல் விக்கிரங்கள் வந்திடாமல் பஞ்சாசேரம் போனையிட பஞ்சாசேரம் போனையிட பழுவேது வந்திடாமல் பழுவேது வந்திடாமல் ஆளது போல் இலைகளைத்து ஆளது போல் வேர்களை அருகது போல் வேர்கள் ஒன்று அருகது போல் வேர்கள் மூங்கில் போல பண்ணை வைத்து மூங்கில் போல பண்ணை வைத்து புதூர் மாயாண்டி சுடலை பயிருக்கு வேறு வெற்றி மனமங்கலமாக காத்து வருகிறார்.